அகமே மூலம், அகத்தின் நீட்சிமையே ஈகம். அகத்துல என்னவா நீங்க கான்சியஸா உங்களை உருவாக்கி வைக்கிறீங்களோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான், மேனிஃபெஸ்டேஷன் தான் ஈகம். மீண்டும் சொல்லுகின்றேன், இது பரமசத்தியம். நீங்கள் எத்துணை கேள்விகள் கேட்டாலும், அதாவது கேள்விகள்ல பலவிதம் இருக்கு. சந்தேகம், எதிர்ப்பு, எதிர்வினை. நீங்க எந்த நிலையிலே கேள்விகள் கேட்டாலும் பரமசத்தியங்கள் ஒருபோதும் மாறுவதில்லை. சற்று ஆழ்ந்து சாட்சியை சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால், உங்களுக்குள் சற்றே ஆழ்ந்து சாட்சியை சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால், உங்களுக்குள் என்னவெல்லாம் நிகழ்கின்றது என்பதை சற்றே observing the observer, witnessing the witness, being conscious of consciousness, இதை செய்ய துவங்கினீர்களானால், சாட்சியாக இருக்க துவங்கினீர்களானால், இந்த சத்தியம் முழுமையாக உங்களுக்கு புரியும். Inner world is the source, outer world is an echo. இகமே அகமே மூலம், அகத்தின் நீட்சிமையே இகம். இகம் அகத்தின் நீட்சிமை. உங்களுடைய அகம் எவ்வாறு இருக்கிறதோ, கான்சியஸா எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அதோட மேனிஃபெஸ்டேஷன் தான் ஈகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் வர்ற கேள்வி, அப்போ இந்த மாதிரி உடல் நலம் இல்லாம, செல்வம் இல்லாம, தரித்திரமான, ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்கிற, இந்த மாதிரி தொடர்ந்த தொந்தரவுகள் இருக்கு, இந்த மாதிரி உறவுகளோட இந்த மாதிரி வாழ்க்கையை தானா சாமி நான் அகத்துல கட்டமைச்சு வச்சிருக்கேன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல நேரத்துல நீங்க அகத்துல எடுக்கிற முடிவுகள் கான்சியஸா எடுக்கப்படுறதில்ல.